நம்ம தளபதி ரசிகர்களோ எப்போதுடா 5ஆம் தேதி வரும் தளபதி விஜய் அவர்களை ஸ்கிரீன்ல பார்ப்போம் அப்படின்னு ரொம்பவே ஆவலுடன் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதற்கு ரொம்ப நாட்கள் எல்லாம் இல்ல, இன்னும் 2 நாட்கள் தான் இருக்கு. அப்படின்றதுனால படத்துடைய ப்ரொமோஷனையுமே படக்குழு சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, கோட் திரைப்படத்துல நம்ம விஜயகாந்த் அவர்களுடைய ஏஐ காட்சிகளுமே இடம்பெற்றுள்ளது. தளபதி ரசிகர்கள் தளபதியை பார்க்க ஆவலாக இருந்தாலுமே கேப்டனுடைய ரசிகர்களோ இந்த படத்துல கேப்டன் விஜயகாந்த் அவர்களை எப்படி காட்டியிருக்காங்க, என்ன கேரக்டர், எவ்வளவு நேரம் வருவார் அப்படின்னு அவங்களுக்குமே பலவிதமான கேள்விகள் இருக்கு. இவங்களுமே பாத்தீங்கன்னா கோட் படத்தை பார்க்க ரொம்பவே ஆவலுடன் வெயிட் பண்ணியிருக்காங்க. கோட் படத்துடைய மொத்த வேலைகளுமே முடித்த படக்குழு கேப்டனுடைய குடும்பத்திற்கு இந்த காட்சிகளை போட்டு காட்டியிருக்காங்க. பிரேமலதா அவங்களுமே முழு திருப்தி அடைந்து படக்குழுவிற்கு வாழ்த்து தெரிவித்தது மட்டும் இல்லாம அவங்க சேர்ந்து எடுத்த புகைப்படங்களுமே சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆச்சு. இதனடுத்து பாத்தீங்கன்னா படத்துடைய ஹைப்புமே மென்மேலும் அதிகரிச்சிருக்கு. மேலும் கோட் படக்குழு வெயிட் பண்ணும் பொழுது இன்னொரு சம்பவமுமே அங்க அரங்கேறி இருக்கு. அதாவது கேப்டனுடைய மகனான நம்ம சண்முக பாண்டியன் அவர்கள் படைத்தலைவன் அப்படின்ற படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. அந்த படத்துடைய வேலைகளுமே கிட்டத்தட்ட முடியும் தருவாயில இருக்கா. இந்த படத்துல பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் ஒரு கெஸ்ட் ரோல் பண்றார் அப்படின்ற ஒரு பேச்சு இருந்தது. ஆனா உறுதியாக அந்த தகவல் என்ன அப்படின்றது தெரியல. அப்படின்னாலுமே இந்த படத்துடைய ஆடியோ வெளியீட்டு விழாவிற்கு தளபதி விஜய் அவர்கள் வர இருக்கிறார். அதற்குமே அந்த மீட்டிங் அப்போ சம்மதம் தெரிவித்துள்ளதாக தற்போது தகவலுமே கிடைச்சிருக்கு. கண்டிப்பாக படைத்தலைவன் ஆடியோ லான்ச்ல தளபதியுடைய மாசான ஸ்பீச் கேட்கலாம் அப்படின்னு ரசிகர்களுமே ஆவலுடன் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க.